வெல்கம் டு ஜேடிஎஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கிரீடி அல்காரிதம். கிரீடி அல்காரிதம் பார்த்தோம்னா, ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணப்படுது. ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, பெஸ்ட் சொல்யூஷன். அதாவது நெறைய ஃபீஸபிள் சொல்யூஷன் இருக்கும். அதுல எது பெஸ்ட் சொல்யூஷனோ, அதன் மூலியமா ப்ராப்ளம சால்வ் பண்ணும். அததான் கிரீடி அல்காரிதம் சொல்லுவோம். அல்காரிதம் அப்படின்னாலே ஒரு வழிமுறை. அதாவது அதுக்கான ஒரு ஸ்டெப் ப்ராப்பரா யூஸ் பண்ணி, அதுல ப்ராப்ளம சால்வ் பண்ணும். அதிலேயே பார்த்தோம்னா, இந்த கிரீடினா பெஸ்ட் சொல்யூஷன கண்டுபிடிக்கிறது தான் கிரீடி அல்காரிதம். இது ப்ராப்ளம் சொல்யூஷன எப்படி ஹேண்டில் பண்ணும்னா, பீஸ் பை பீஸா ஹேண்டில் பண்ணும். பீஸ் பை பீஸ்னா ஒரு போர்ஷனா ஹேண்டில் பண்ணும். இது அடுத்தடுத்து செலக்ட் பண்ற ஒரு பீஸும் பெஸ்ட்டா இருக்கும். அத தான் நம்ம மோஸ்ட் ஆப்வியஸ் அண்ட் இம்மீடியேட் பெனிஃபிட் அப்படின்னோம். ஆப்வியஸ்னா என்னன்னா, வெளிப்படையா அதாவது தெளிவா இருக்கும். இம்மீடியேட் அப்படின்னா உடனே இருக்கும். அப்போ அடுத்தடுத்து அது செலக்ட் பண்ற ஒரு பீஸையும் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணும். சில நேரங்கள்ல கிரீடி அல்காரிதம் ஹார்ட் ஆப்டிமைசேஷன ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணும்போது, ஹார்ட் ஆப்டிமைசேஷன்னா நமக்கு பெஸ்ட் சொல்யூஷன குடுக்க முடியாத டைம்ல அப்ராக்ஸிமேஷன் ரிசல்ட்ட குடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். அதாவது ஒரு சேல்ஸ்மேன் இருக்காருன்னா, அவரு அன்விசிட்டட் சிட்டிய பிக் பண்ணும்போது பெஸ்ட் நியரஸ்ட் வே தர முடியலன்னா, அப்போ என்ன பண்ணும், அப்ராக்ஸிமேட்லியா என்ன நியரஸ்ட் வே மேட்ச் ஆகுதோ, அத தான் டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம குடுக்கும். டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, என்பி ஹார்ட் ப்ராப்ளம். சம் கிரீடி அல்காரிதம் பாப்புலரா இருக்கிறது என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ராக்ஷனல் ஸ்நாக்ஸாக்ஸு, டிக்ஸ்ட்ராக்ஸ் அல்காரிதம், க்ரூஷ்கல்ஸ் அல்காரிதம், யூஃப்மேன்ஸ் கோடிங், அப்புறம் ரிங்ஸ் அல்காரிதம் இதெல்லாம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் கிரீடி அல்காரிதம டீட்டெயில்டா பார்க்கலாம். கிரீடி அல்காரிதம் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், அதோட கேரக்டரிஸ்டிக்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான வீடியோக்கள உங்களால பார்க்க முடியும். கிரீடி அல்காரிதம் எல்லா ப்ராப்ளமுக்கும் சூட்டபிளா இருக்காது. அது எது எதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னா, கிரீடி சாய்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, பெஸ்ட் லோக்கல் சாய்ஸ்க்கா இருக்கும். அதாவது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன சப்போர்ட் பண்ணுதுன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டட் பை மேக்கிங் த பெஸ்ட் லோக்கல் சாய்ஸ் அட் த ஈச் ஸ்டெப். அதாவது குளோபலா இருக்காது. அந்த ப்ரோகிராமுக்குள்ளேயே நெக்ஸ்ட் பெஸ்ட் லோக்கல் சாய்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அதோட சப்ஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் அந்த ப்ரோகிராம இல்லாம, அதோட சப் ப்ரோகிராமுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்போ கிரீடியோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா, கிரீடி சாய்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர் அந்த 2 பாயிண்ட் தான் வரும். கிரீடி அல்காரிதம் சிம்பிள் அண்ட் ஈஸி டூ இம்ப்ளிமெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதனால அதால குயிக்கா சொல்யூஷன குடுக்க முடியும். கிரீடி அல்காரிதம் ப்ரீவியஸ் சாய்ஸ ரீகன்சிடர் பண்ணாது. கரண்ட் இன்ஃபர்மேஷன் எது இருக்கோ, அத வச்சு தான் டிசிஷன மேக் பண்ணும். ஒரு சிஸ்டம்ல கிரீடி அல்காரிதமும் இருக்கு, டைனமிக் புரோகிராமிங்கும் இருக்குன்னா, அப்ப அந்த சிஸ்டம் எத பிரிஃபர் பண்ணும்னா, ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு கிரீடி அல்காரிதம் தான் பிரிஃபர் பண்ணும். ஏன்னா, அந்த அளவுக்கு கிரீடி அல்காரிதம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். கிரீடி அல்காரிதம் டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.